Hello friends, welcome to Zana's Recipes. இன்னைக்கு நம்ம மொறுன்னு காலிஃப்ளவர் பக்கோடா எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக புத்தம் புதிய வீடியோக்கள் தினம் வந்துகிட்டே இருக்குது. காலிஃப்ளவர் பக்கோடா செய்ய தேவையான பொருட்கள் நான் இன்னைக்கு ஒரு பூவை எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு நல்ல கொதிக்கிற சுடுதண்ணில போட்டு 2 நிமிஷம் கழிச்சு க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இந்த மாதிரி க்ளீன் பண்ணிக்கோங்க. ஏன்னு சொன்னா அதுல பூச்சி புழுலாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. பக்கோடா மாவு பாத்தீங்கன்னா கடலை மாவு வந்து ஒரு 2 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன், மைதா மாவு 1 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லியையும் கறிவேப்பிலையும் நல்லா ஃபைனா நறுக்கி வச்சுக்கோங்க. மிளகாய் தூள் தேவையான அளவுக்கு. காலிஃப்ளவரை இந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப வாட்டமாக இருக்கும். மிளகாய் தூள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாய் தூள் யூஸ் பண்ணுறேன். நல்லா கலரும் கிடைக்கும், காரமும் கரெக்டாக இருக்கும். ஃபுட் கலர் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. உப்பு போட்டுக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் வந்து ஒரு 1/4 டேபிள்ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு எல்லாத்தையும் போட்டுக்கலாம். கடலை மாவு வந்து பத்தலைன்னா கொஞ்சம் கூட இடையில சேர்ப்பேன். கார்ன்ஃப்ளவரும் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஃபைனாக நறுக்குன கொத்தமல்லியையும் நறுக்குன கருவேப்பிலையும் போட்டிங்கன்னா ரொம்ப ஃப்ளேவராக இருக்குங்க. நறுக்குன கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 2 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு அவ்வளோ வேணால் ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும் அப்படின்னா 1 டேபிள்ஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. கார்ன்ஃப்ளவர் 4-5 டேபிள்ஸ்பூன் போல் நான் எப்போவுமே சேர்ப்பேன். கார்ன்ஃப்ளவர் சேர்த்தா தான் உங்களுக்கு ஆயிலில் போட்டோன்னே பிரிஞ்சு போகாது, அல்லது சில நேரம் அடியில் போய் உட்காராது. கடலை மாவு கூடவோ குறைச்சோ உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து கோட்டிங் கொடுக்கணும். கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆக்கிடக்கூடாது. நல்ல ஒரு ட்ரை மிக்ஸாக ஆக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு கொஞ்சமாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போ இது வந்து கரெக்டான பக்குவத்தில் இருக்குது. ரொம்ப தண்ணியாகவும் இல்லை, ரொம்ப ட்ரையாகவும் இல்லை. மாவு ரெடியாக இருக்குது. இப்போ ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாதுங்க. ரொம்ப இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். உங்களுக்கு எவ்வளோ உப்பு காரம் வேணுமோ எல்லாத்தையும் கரெக்டாக செக் பண்ணிவிட்டு டைரெக்டாக ஆயிலில் போடுங்க. அடுப்பு பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹைலே வச்சுக்கோங்க. ரொம்ப குறைச்சிடக்கூடாது. போட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் திருப்பி விடணும். உடனே திருப்பிடாதீங்க. அந்த பக்கோடா வந்து மேலே எழும்பி வந்ததுக்கப்புறம் தான் திருப்பணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மாவு பாருங்கள், ஆயிலில் வந்து பிரியவே இல்லை. அல்லது சில நேரம் பார்த்தீங்கன்னா அடியில் போய் உக்காந்துரும். ரொம்ப திருப்புறதுக்கே கஷ்டமாக இருக்கும். இப்போ அந்த மாதிரி இல்லை. காலிஃப்ளவரை பொறுத்த வரைக்கும் உள்ளே வந்து நல்லா வேகணுங்க. கொஞ்சம் வந்து நீங்கள் வேக வச்சு தான் எடுக்கணும். சில நேரம் பார்த்தீங்கன்னா வேகாமலே இருக்கும். இந்த அளவுக்கு நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து நல்லா வெந்திருக்குது. எல்லா பக்கமும் ரொம்ப க்ரன்ச்சியாக இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கு இல்லையா காலிஃப்ளவர் பக்கோடா. இதே மாதிரி மீதி இருக்கக்கூடிய எல்லா பக்கோடாவையும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். காலிஃப்ளவர் பக்கோடா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸிங்க. ஆனால் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். வச்ச உடனே காலி ஆயிரும். குழந்தைங்களுக்கு வந்து காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கோ அல்லது ஈவினிங் வந்து ஸ்கூல் விட்டு வந்ததுக்கப்புறமோ செஞ்சு கொடுங்க. காலிஃப்ளவர் வந்து ரொம்ப சத்துள்ள ஒரு காய். சூப்பரான மொறு காலிஃப்ளவர் பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. இதே போல் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.